பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய குர்ஆனை நேசிக்கக்கூடிய, குர்ஆன் படி வாழக்கூடிய, குர்ஆனுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக ஆக்கிக்கொண்டு வாழ்வதற்கும் வாழ்ந்த கூட்டத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனை படைத்தவன் இந்த மனிதன் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், மனிதன் எப்படி தன்னை பாவித்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டியாகத்தான் இந்த திருமறையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மட்டும் இதனை நான் இறக்கி வைத்தேன். ஹுதல் லின்னாஸ், மனித கோடிகளுடைய, மனித சமூகத்தினுடைய நேர்வழிக்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்டது என்று குர்ஆன் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, குர்ஆன் எனக்கு என்ன புத்தி சொல்லுகிறது, இந்த குர்ஆன் என்னுடன் கதைத்து கொண்டிருக்கிறது, என்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறது. நான் குழந்தையாக இருக்கும் பொழுதும் என்னுடன் கதைக்கிறது, நான் தந்தையாக இருக்கும் பொழுதும் குர்ஆன் என்னுடன் கதைக்கிறது, கணவனாக இருக்கக்கூடியவனை பார்த்தும் குர்ஆன் பேசுகிறது, மனைவியாக இருக்கக்கூடியவனை பார்த்தும் குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் நாட்டை ஆளக்கூடிய மன்னருடனும் உரையாடுகிறது, ஆளப்படக்கூடிய சமூகத்தினுடன் உரையாடுகிறது. இப்படியாக என்ன கோலத்தில் என்ன நிலையில் நாங்கள் வாழ்ந்தாலும் அத்துணை நிலை சார்ந்தோருக்கும் குர்ஆனினூடாக புத்திமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். காரூனை போன்ற ஒரு பணக்காரன் உலகத்தில் இருக்க மாட்டான், இருக்க முடியாது. அல்லாஹ்வே அவனை பார்த்து பணக்காரன் என்று சொல்லுகிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் கஸஸ்ல காரூனை பற்றி சொல்லிவிட்டு காரூனுக்கும் புத்தி சொல்லி இருக்கின்றான். உலகத்தில் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செல்வ செழிப்பை கொடுப்பானோ, கொடுத்திருக்கிறானோ, அனைவருக்கும் அதே புத்தி தான். இப்படியாக ஒவ்வொருவரையும் ஓமானமாக வைத்து, ஒவ்வொருவரையும் ஒரு அந்த நடந்த நிகழ்வை ஒரு பாடமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கின்றான். அந்த அடிப்படையில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தார், அவர்களுடைய கூட்டம் பனு இஸ்ராயீலர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம், அவர்களும் அவர்களுடைய எதிரியாக இருந்த ஃபிரௌனும் எப்படி நடந்து கொண்டார்கள், ஃபிரௌன் எப்படிப்பட்ட ஒரு வம்பனாக இருந்தான், அவனுக்கு என்ன நடந்தது, ஆரம்பம் இன்பமாக இருந்தாலும் முடிவுகள் எப்படி அமைந்தது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி எங்களுக்கு புத்தி சொல்லுகின்றான். இந்த உலக வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். எனவே தான் சொல்லுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வரலாறை மிகவும் அழகாக கதைக்கின்றான். என்ற இதற்கு பிறகு வரக்கூடிய வரலாற்று பின்புலம் குர்ஆனுடைய வரலாறை பார்க்கும் பொழுது, காதல் குர்ஆனு ஐயக்கூன மூசா, குர்ஆனுடைய எந்த பக்கத்தை பிரட்டினாலும், எந்த சூறாவை பிரட்டினாலும் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதிலிருந்து ஒரு பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கும்.
குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றித்தான் பேசுகிறதா என்று சொல்லி புரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். பிறப்பிலிருந்து ஆட்சி செய்தது, எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட சமூகத்துடன் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட எதிரியை சந்தித்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு மேல் உருவாக்கினார்கள். நபிமார்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தது போன்று, ஏகத்துவத்தை பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டது போன்று, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் என்ன பிரச்சினை இருந்ததோ அந்த பிரச்சினைக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த பிரச்சினையை தன்னுடைய பிரச்சனையாக ஆக்கிக்கொண்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேடியவர்களாகத்தான் நாங்கள் நபிமார்களை பார்க்கின்றோம். நாங்கள் உலக விடயங்களில், உலக விவகாரங்களில் தலையிட மாட்டோம். அது எங்களுக்குரிய பணி அல்ல. நாங்கள் ஒதுங்கி போகக்கூடியவர்கள். நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக மட்டும் தான் மக்களை அழைப்போம் என்ற பணியில் நபிமார்களுடைய தாவா அமையவே இல்லை. நபிமார்களுடைய தாவா இரண்டும் கலந்ததாக இருந்தது. ஒன்று அல்லாஹ்வின் பக்கமாக மக்களை அழைப்பது, உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்து பாதுகாத்து உங்களை பராமரிக்கக்கூடிய உங்களுடைய ரப்பை வணங்கி வழிபடுங்கள். இந்த தாவா எல்லா நபிமார்களும் செய்தார்கள். அல்லாஹுவை அறிமுகப்படுத்துதல், மாலிக்குல் முலூக்கை அறிமுகப்படுத்துதல், உலகத்தை படைத்து ஆளக்கூடிய ரப்பை அறிமுகப்படுத்துதல். சுப்ஹானல்லாஹ், எல்லா நபிமார்களும் செய்தார்கள். ஆனாலும் எல்லா நபிமார்களும் அவரவர்களுடைய காலத்தில் இருந்த பிரச்சினைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அடக்குமுறையான ஆட்சி. ஒரு சமூகத்தை அடிமைகளாக ஆக்கி இன்னமொரு சமூகத்தை உயர்ந்த வர்க்கமாக ஆக்கி ஒரு அரசன் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்து, அந்த ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்து, அந்த ஆட்சியை கவிற்று ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒவ்வொரு நபியினுடைய வரலாறை படித்து பார்க்கும் பொழுதும் இந்த ரெண்டையும் கண்டுகொள்ள முடியும். ஏகத்துவத்தின் பக்கமான தாவா முதல் பணி. ரெண்டாவது, அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்ன சோசியல் சமூக பிரச்சனை இருக்கிறதோ அந்த சமூக பிரச்சனைக்கு அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். அந்த பிரச்சனைக்கு எதிராக போராடினார்கள். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த காலம் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு பாவம், தன்னினச் சேர்க்கை. இன்றைக்கு இந்த உலகத்தில் அதற்கு லீகலிஸ்டேட், சட்ட ரீதியாக அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குரல் எழுப்பப்படக்கூடிய காலம் இது. ஆனால் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த பாவம் இருந்தது. இந்த பாவத்துக்குரிய தண்டனை, இந்த பாவம் செய்தவர்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான், இதை பற்றி குர்ஆன் விலாவாரியாக பேசியிருக்கிறது. قال فما خطبكم أيها المرسلون قالوا إنا أرسلنا إلى قوم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், மலக்குமார்கள் வந்தார்கள், இப்படி செய்தார்கள், இது நடந்துச்சுன்னு சொல்லி விலாவாரியாக அல்லாஹ் பேசுகின்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா. சுப்ஹானல்லாஹ், இப்படியாக அந்த காலம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு நபியாக வந்த காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை, வர்த்தகர்களுக்கு மத்தியில், வியாபாரம் செய்யக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில் வியாபாரத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டிய அந்த விழும்பியங்கள், அந்த பண்பாடு இருக்கவில்லை. அளவை நிறுவையில் குறை செய்வார்கள். கொடுக்க வேண்டிய பணத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட தொழிலாளியை முறையாக நடத்தாட்ட மாட்டார்கள். அளவை நிறுவையில் குறை செய்வார்கள். இப்படியான ஒரு மோசமான என்விரான்மெண்ட்டில் தான் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவர்களும் குரல் கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வியாபாரிகளை பார்த்து, இந்த காலத்திலும் நாங்களும் அதைத்தான் சொல்ல வேண்டும். கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்க வேண்டியவர்களுக்கு முறையாக கணக்கு பார்த்து கொடுத்து விடுங்கள். நாட்டுக்கு கட்ட வேண்டிய
டேக்ஸ் இருக்குதா, அதை கணக்கு பார்த்து கட்டுங்கள். டேக்ஸை கணக்கு பார்த்து கட்டுங்க. ஏண்டா நீங்கள் டேக்ஸை கட்டணும்னு ஏன் சொல்கிறோமுண்டா, ஒரு பொருளை விற்கும் பொழுது அந்த பொருளுக்குரிய டேக்ஸையும் சேர்த்துத்தான் மக்கள்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க. உங்களோட பொக்கட்டால் கட்டுறது இல்லையே. நீங்கள் காஸ்டிங் செய்யக்குள்ள, ஒரு பொருளுக்கு காஸ்டிங் செய்யக்குள்ள அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸையும் சேர்த்துத்தான் நீங்கள் காஸ்டிங் செய்வீங்க, சேர்த்து விற்பீங்க. அப்போ விற்றதுக்கு என்ன செய்யணும்? இது செய்யத்தான் வேண்டும். எனவே இது விலாவாரியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். நாங்கள் இந்த நாட்டு சட்டத்துக்கு எந்த அளவுக்கு வழிபட வேண்டும், நாட்டு சட்டத்துக்கு எப்படி தலையை குனிய வேண்டுமல்ல, வழிபட வேண்டும். நாட்டு சட்டம் இப்படி இருக்கிறது, நாங்கள் செய்ய வேண்டும். வருமானம் இப்படி இருந்தால் இவ்வளவு டேக்ஸ், எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டு பிரஜைகள் அனைவருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லும் பொழுது, பகியத்துல்லாஹி கைருன் லக்கும், கூலிக்காரனுக்கு, கடைக்காரனுக்கு, தொழிலாளிக்கு, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தான் மீதா, இப்படியெல்லாம் பங்கு வைத்த எனக்கென்ன மீயப் போகிறது, இப்படியெல்லாம் கொடுத்தா எனக்கென்ன மீயப் போகிறது என்று நினைக்க வேண்டாம். பகியத்துல்லாஹி கைருன் லக்கும், கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு எவ்வளவு மீதோ அதுதான் உங்களுக்கு நல்லது. அல்லாஹ் சொல்லுகிறான், பகியத்துல்லாஹி, அது அல்லாஹ் உனக்கு மிச்சம் பிடித்தது, அது அல்லாஹ் உனக்கு மிச்சம் பிடித்து தந்தது, அது உனக்கு மிச்சம் நல்ல. அது எவ்வளவாக இருக்கணும் என்று தேவையில்லை, அல்லாஹ்வாகவே மிச்சம் பிடித்து தந்தது எனக்கு போதும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு வாராங்க, பிரச்சாரம் செய்கிறாங்க. குர்ஆன் அழகா பேசுகிறது, எப்படிப்பட்ட தாவா, எப்படிப்பட்ட பிரச்சாரம், அல்லாஹ்வை எப்படி அறிமுகப்படுத்தினார்கள். அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். சுப்ஹானல்லாஹ். பல கடவுள்களை வணங்கி வழிபடுவது நல்லதா, அல்லது அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒருவனை வணங்கி வழிபடுவது நல்லதா என்று சொல்லி ஏகத்துவத்துக்கான பிரச்சாரத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்தே ஆரம்பித்தார்கள். அதை பற்றி கதைத்தார்கள், அதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு நபியாக வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வகையான பொருளாதார நெருக்கடி, ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், ஒரு மழையில்லா பிரச்சனை, விவசாயம் கீழே விழுந்து விட்டது, விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய, விவசாயத்தில் தங்கி நிற்கக்கூடிய பொருளாதாரம் ஈஜிப்ட் நாட்டினுடைய பொருளாதாரம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை இந்த பூமிகளுடைய பொக்கிஷங்களுக்கு, உங்களோட பொக்கிஷங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு அதிகாரியாக நியமியுங்கள், ஜஅல்னி அலா, என்னை அதிகாரியாக நியமியுங்கள், நான் அதை செய்தெடுப்பேன், அதை எனக்கு வழிநடாத்த முடியும், செய்து முடிக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக ஒவ்வொரு நபியையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த நபிமார்கள் வந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கும் சேர்த்துத்தான் அவர்கள் சொல்யூஷன், தீர்வு கொடுத்தார்கள். சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலத்தில் இந்த எல்லா பிரச்சனையும் இருந்தது. ஒரு குறுகிய காலம், அல்லாஹ்வுக்கு அந்த காலத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான். ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லா பிரச்சனையும் இருந்தது. ஃபிரௌனுடைய சமூகத்தை போன்ற பிரச்சனையும் இருந்தது, வியாபார வர்த்தகம் செய்யக்கூடிய மக்களுடைய பிரச்சனையும் இருந்தது, பொருளாதார நெருக்கடிகளும் வந்து போனது, நல்லாட்சி உருவாக்கப்பட வேண்டும் அதுவும் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்தார்கள். எல்லா பிரச்சனைகளும் அவருடைய காலத்தில் இருந்ததால் தான் அந்த காலத்துக்கு சொன்னார்கள் அறியாமை காலம் என்று சொல்லி. அது அரபு நாடு மட்டுமல்ல, உலகமே அறியாமையில் இருந்த காலத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்து எல்லா வகையான புரட்சியையும் அவர்கள் தன் புரட்சியாக எடுத்து எல்லாவற்றையும் அந்த புரட்சியினூடாக நெறிப்படுத்தினார்கள். சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்கள், பெண்களுக்கு எதிரான அத்துமீறல், பெண்களுக்கு எதிரான சுப்ஹானல்லாஹ் கொடூரமான சட்டங்கள்
அந்த காலத்தில் இருந்தது. அவைகளை வைத்துத்தான் அந்த மக்கள் அந்த ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி உருவாக்கினார்கள்? இப்படி சொன்னால் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். ஒருவர் மௌத்தாகிவிட்டால், இறையடி சேர்ந்து விட்டால், அவருடைய சொத்துக்கள் பிரிக்கப்படுவது போல அவருடைய பெண் குழந்தைகளையும் பிரித்துக் கொள்வார்கள். ஏன் மகர் கொடுக்காம கல்யாணம் முடிக்கலாம். அவருடைய மனைவிமார்களையும் பிரித்துக் கொள்வார்கள். மனைவிமார்களையும் ஒருவருக்கு 4, 5, 10 மனைவிமார்கள் இருப்பார்கள். இது இந்த காலத்திலேயும் ஆப்பிரிக்காவுக்கு போனால் பார்க்கலாம். முஸ்லீம்களாக இருந்தால் 4 திருமணங்கள் முடித்திருப்பார்கள், 4 மனைவிமார்கள் இருப்பார்கள். நீங்கள் அந்த கலாச்சாரத்துக்கு போனால் இப்படியாக ஒரு கலாச்சாரம் அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இது ஒரு சட்டம் என்பதை சட்டத்துக்கு அப்பால் கலாச்சார பண்பாடாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் பெண்கள் என்ன செய்கிறாங்க? பெண்களை பொறுத்தவரையில் பெண்களையும் பங்கு போட்டுக் கொள்வார்கள். அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் இல்லா மா கத் ஸலஃப். உங்களோட வாப்பா நிக்காஹ் செய்த, திருமணம் முடித்து எந்த பெண்ணுடன் வாழ்ந்தாலோ அந்த பெண்ணை நீங்கள் நிக்காஹ் செய்யக்கூடாது. இல்லா மா கத் ஸலஃப், கடந்த காலத்தில் நடந்து போனதை தவிர. அப்படி நடந்திருக்கிறது. இதற்கு பிறகு இது செய்யக்கூடாது. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நிக்காக செய்யக்கூடாது. உங்களுடைய தாயை நீங்கள் நிக்காக செய்யக்கூடாது. அதே போல உங்களுடைய தந்தை, தகப்பனார் எந்த பெண்களை எல்லாம் நிக்காக முடித்து திருமணம் முடித்து வாழ்ந்தாரோ அந்த பெண்களையும் நீங்கள் நிக்காக செய்யக்கூடாது என்ற சட்டம் வந்தது. இதனால் தான் வந்தது. ஜாஹிலியா காலத்தில் அப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மாற்றி அமைத்தார்கள். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? அனந்தர சொத்தாக பங்கு வைத்துக் கொள்ளப்படக்கூடிய பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் அதை கொடுத்திருக்கிறது. யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்ரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன். பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது. பெண்கள் இப்படிப்பட்டவர்கள். பெண்களுடைய பெண் குழந்தைகள் இப்படி பராமரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கென்று. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் எப்பயுமே புரிந்து கொள்ள வேண்டும், சமூக பிரச்சனையும் தீனுடைய பிரச்சனை தான். சமூக பிரச்சனையும் மார்க்க பிரச்சனை தான். சமூகத்துடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதும் உலமாக்களுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய மார்க்க தொண்டர்களுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். இது எங்களுடைய அஜெண்டாவில் இல்லை, இது எங்களுடைய கொள்கையில் இல்லை, இது உலக விவகாரங்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் நலுகி போவீங்க என்றிருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பணி நபித்துவ பணி அல்ல. அது நபித்துவ பணிக்கு அப்பால் பட்டது. அது ஒரு பரலைஸான ஒரு சமூகத்தை உருவாக்குவீங்க. எனவே அனைவருக்கும் சொல்லுகின்றேன், நீங்கள் எந்த தாவா களத்தில் இருந்தாலும் நபிமார்களுடைய தாவாவை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் இந்த 2 பகுதியும் இணைந்திருக்க வேண்டும். ஒன்று ஆஹிரா, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, அல்லாஹுவை பற்றி அறிமுகம், அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை, ஏகத்துவத்தை பற்றியுள்ள அடிப்படை அடித்தளம், ஃபவுண்டேஷன், இவைகள் அனைத்தும் தெளிவாக, அழகாக, முறையாக கற்பிக்கப்பட வேண்டும், சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதே போலத்தான் எந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும், அதற்கும் தீர்வு கொடுக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் முன்னுரிமை பெறக்கூடிய பிரச்சனை எது என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பதில் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய பார்வையும் வித்தியாசமான பார்வைகள். எனவே அந்த பார்வைகள் வித்தியாசப்படுவதனூடாக விடயங்கள் வித்தியாசமாக இருக்கும். போதைப் பொருள் பாவனை அதிகரித்து கொண்டிருக்கிறது, அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். முஸ்லீம்களுடைய வியாபாரம், அதாவது பொருளாதாரம் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும், பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கதைக்க முடியும். மாத்மீக எழுச்சி, அதாவது மக்களுக்கும் அல்லாவுக்கும் மக்களுக்கும் இடையிலுள்ள உறவு அப்படியே குறைந்து கொண்டு அதில் காணப்படக்கூடிய வறுமை,
அதில் காணப்படக்கூடிய வறுமை ஒரு பயங்கரமான கிரைசஸை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படியாக பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் என்ன பிரச்சனை சமூகத்தில் ஒரு வைரலாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று கேட்டால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு குடும்ப கட்டமைப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல். குடும்ப கட்டமைப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல். குடும்ப கட்டமைப்பு என்பது ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. விவாகரத்து என்பது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. சிங்கிள் பேரண்ட்ஸ், ஒரு தனி, அதை வந்தோ வாப்பா ஒன்றோ தாய், இந்த 2 பேர் ஒருவருடைய பராமரிப்பில் மட்டும் வாழக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த ஸ்டேபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மை இல்லா போனதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? குழந்தைகளுக்கு சேஃப்டி இல்லை, பிள்ளைகளுடைய சேஃப்டிக்கு அச்சுறுத்தல், பிள்ளைகளுடைய மோரல் வேல்யூஸ் இல்லை. இன்றைக்கு இலங்கை நாடு பேசக்கூடிய ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது என்ன? சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் பாதுகாப்பு, சிறுவர்களுடைய பழக்க வழக்கத்தை எப்படி பாதுகாத்து எப்படி நல்ல ஆரோக்கியமான ஒரு இளம் வாலிப சமூகத்தை உருவாக்குவது, இப்படியாக பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? குடும்ப நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல். சிங்கிள் பேரண்ட்ஸ் என்று சொன்னால் நீங்கள் யாரும் நினைச்ச வேண்டாம் வாப்பா மௌத்தான பிள்ளைகள் என்று சொல்லி, அல்லது வாப்பா உம்மா விவாகரத்து பெற்று வாழக்கூடிய குழந்தைகள் நினைச்ச வேண்டும். அது மட்டுமல்ல, அது பெரிய பிரச்சனை. வாப்ப இல்லாத குழந்தைகளுக்குரிய தீர்வென்ன? ஐத்தாம்கள், அனாதைகளை எப்படி பார்க்க வேண்டும்? அது ஒரு பகுதி. நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. வாப்பா உம்மா 2 பேரும் பிரிஞ்சு கொண்டாங்க. அவங்க 2 பேரும் சண்டை பிடித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒருத்தருட மூஞ்சி ஒருத்தர் பார்க்குறாங்க. இல்லை, பிள்ளைகளுடைய திருமணத்தில் பிள்ளைகளுடைய தகப்பனார் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அடம்பிடிக்கக்கூடிய தாய்மார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தான், நிச்சயமாக நீங்கள் தான் வளர்த்தீங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த எமோஷனல் அந்த உணர்வு, அதை நான் மதிக்கின்றேன். ஆனாலும் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய சட்டம், அல்லாஹுடைய மார்க்கம் உங்களுடைய உணர்வுகளை விடவும் மேலானது, உயர்ந்தது என்பதை ஊண்டிச் சொல்ல விரும்புகின்றேன். இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை விட பெரிய ஒரு பாரதூரம் என்ன தெரியுமா? வாப்ப இருந்தும் இல்லை, வாப்ப வெளிநாட்டில். அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாப்பா என்ன செய்கிறாரு? நான் அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன், நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு பணம் மட்டும் கொடுப்பதல்ல உங்களுடைய பொறுப்பு. பணத்தை யாருக்கும் கொடுக்கலாம். உங்களுடைய டைம், உங்களுடைய பிரசன்ட் பிள்ளைகளுடன் இருக்கிறது, பிள்ளைகள் உரையாடுவது, உறவாடுவது, அவருடன் சேர்ந்து கரைப்பது என்பது சுப்ஹானல்லாஹ், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன். சடவாதம் எந்த அளவுக்கு மிகைத்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் ஜீனா, அழகு என்று சொன்ன, பொறுப்பென்று சொன்ன குழந்தைகளை எல்லாம், குடும்பத்தை எல்லாம் சிதறடைத்து விட்டு, அப்படியே விட்டுவிட்டு, அவர்களுக்காக வேண்டித்தான் சம்பாதிக்கிறோம் என்ற பெயரில் நாங்கள் குடும்பத்துக்காக வேண்டி ஓடுகிறோம் என்று சொல்லி ஓடி 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 ஒரு இடத்துல போய் திரும்பி பார்த்தால் குடும்பம் எங்களை விட்டு ஓடிவிட்டது. எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அச்சுறுத்தல், என்னை பொறுத்தவரையில் குடும்ப நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல். அதற்கு பல காரணிகள். அதில் ஒன்றுதான் இந்த சோஷியல் மீடியா. ஸ்க்ரீன் டைம் என்று சொல்லியே பேசுகிறாங்க. இப்போ ஒரு குழந்தை புத்தகத்தில் செலுத்தக்கூடிய நேரம், ஒரு தந்தை தாய் புத்தகங்களின் மீது அந்த பெண்ணுடைய குழந்தையினுடைய தாயினுடைய கண் பார்ப்பதை விடவும் ஸ்க்ரீனில், டிஜிட்டல் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நேரம் அதிகம். அதனால் வரக்கூடிய விளைவுகள், மன அழுத்தங்கள். பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹ் துணை புரிய வேண்டும், கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிய வேண்டும். எனவே நபிமார்களுடைய வரலாறை படிக்கும் பொழுது இது விளங்கும்.
வெறுமனே ஏகத்துவத்தை மட்டும் சொல்லுவதற்கு வந்தவர்கள் அல்ல நபிமார்கள். நபிமார்களுடைய தாவாவில் ஒரு பகுதி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனையையும் அட்ரஸ் பண்ணி அதற்கும் அவர்கள் தீர்ப்பு கொடுத்து அதையும் அவர்கள் தன்னுடைய தாவாவில் ஒரு பக்கமாக ஒரு அங்கமாக எடுத்து அவர்கள் அதையும் மாற்றி அமைத்து நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டில் நல்ல ஒரு சூழலில் அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் நபிமார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட தாவா களத்தை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.